குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் கால்ஸோ டிப்ஸோ ப்ரொவைட் பண்ணுற கிடையாது. இது முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த அனுபவத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது நம்ம சேனலோடைய டிஸ்க்ளைமர். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். வாங்க இம்பார்ட்டன்ட் வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு யாரு ஆப்ஷன் பையர். ஆப்ஷன் பையருக்கு என்ன வேணும் ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஷன் பையருக்கு என்ன வேணும்? ஆப்ஷன் பையருக்கு வெர்டிக்கல் மூமெண்டம் வேணும். அதாவது மார்க்கெட் ஒன்று இப்படி போகணும், இல்லை இப்படி வரணும். இதுதான் ஆப்ஷன் பையர் என்ட்ரிஆர் கூட இடம். இப்படி சைடுவேஸில் இருந்தால் நம்ம கண்டிப்பாக அன்றைக்கி சக்ஸஸ் பண்ண மாட்டோம். அன்றைக்கி லாஸ் தான் பண்ணுவோம். ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ண தான் நிறையா சான்ஸ் இருக்குது. இதுதான் ஃப்ரைடே மார்க்கெட் நடந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா நோட் வச்சுக்கோங்க. நாம் அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நம்மளுக்கு ரேஞ்ச் தெரியணும். ஓப்பன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பன் லோ எவ்வளோ, ஓப்பன் ஹை எவ்வளோ, எஸ்டர்டே ஹை எவ்வளோ, எஸ்டர்டே லோ எவ்வளோ, வீக்லி ஹை எவ்வளோ, வீக்லி லோ எவ்வளோ. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். மாறாது எது? டெய்லியும் மாறாது எது? ப்ரீவியஸ் க்ளோஸ் மாறாது, எஸ்டர்டே ஹை மாறாது, எஸ்டர்டே லோ மாறாது, ஓப்பன் மாறவே மாறாது. அதை வச்சு நாம் எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுவோம், அதை தான் நம்ம பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. இம்ப்ளைட் வாலிட்டி அப்படின்னா என்ன, இம்பேலன்ஸ் இம்ப்ளைட் வாலிட்டி என்னன்னு பார்த்தலாம். ஐவி தான் அதை நான் சொல்ல வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு கடந்த வாரம் காட்டியிருக்கோம். அதை நான் இப்போ சொல்ல பாருங்க. என்ன அப்படின்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க. கால் சைடு எவ்வளோ இருக்கு? 6 இருக்கு. புட் சைடு எவ்வளோ இருக்கு? 12 இருக்கு. டபுள்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கால் சைடு 6 இருக்கு, புட் சைடு 12 இருக்கு, டபுள்டா இருக்கு. அப்ப என்ன? கால் சைடில் ப்ரீமியமே இல்லை. ஓடிஎம் ஆப்ஷன்ல ப்ரீமியம் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அதை தான் இது இங்கே நோட் பண்ணுது. ஓகே, அப்புறம் இந்த மணியில் மட்டும்தான் ப்ரீமியம் இருக்கும். அதை அவங்க கரைக்க தான் பார்ப்பாங்க. ஒன்று. இப்போ இதில் ப்ரீமியம் இல்லை, இதில் ப்ரீமியம் இது அதிகமாக இருக்குது அப்படின்னா இது இம்பாக்ட் பண்ணுது. ஏன்னா இதுக்கு இது டபுள்டாக இருக்குது. அப்போ இதில் ஓடிஎம்லேயும் ப்ரீமியம் இருக்கும், ஐடிஎம்லேயும் ப்ரீமியம் இருக்கும். அப்போ இவங்க இந்த ப்ரீமியத்தை கரைக்கணும் அப்படின்னா ஒன்று, இவங்களை வெர்டிக்கல் மூமெண்ட்டை கொண்டு போனாதான் இந்த ப்ரீமியத்தை சீக்கிரம் கரைக்க முடியும். இல்லை அப்படின்னா சைடு வேஸில் வந்தால் இந்த ப்ரீமியத்தை கரைச்சி. அதுதான் ஃப்ரைடே நடந்திருக்கு. இதுவே தான் லாஸ்ட் தேர்ஸ்டேவும் நடந்துச்சு. நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவே தான் லாஸ்ட் தேர்ஸ்டேவும் நடந்துச்சு. கால் சைடில் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருந்தோம், புட் சைடில் ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால தான் அந்த ப்ரீமியத்தை இவங்க கிட்ட கொடுத்தாங்க. அதுதான் வெர்டிக்கல் மூமெண்ட்டும் அன்னைக்கு நடந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுக்கோங்க. இது என்ன, இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்க, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவங்க இந்த ப்ரீமியத்தை கரைச்சே வேணும். இவங்க கிட்ட இப்போ கால்ஸ் டைம் வேல்யூ இல்லைன்னு இண்டிகேட் பண்ணுது ஐவி. இவங்க கிட்ட டைம் வேல்யூ இருக்குன்னு சொல்லுது. அப்போ இதை கரைக்கணும்னா ஒன்று இவங்க மார்க்கெட்டை கீழே கொண்டு வரணும், இல்லை சைட்வேஸில் போகணும், இல்லை வெர்டிக்கலில் போகணும். ஆனால் மார்க்கெட்டில் கீழே கொண்டு வந்தால் இவங்க டைம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது, இவங்க டைம் வேல்யூ தான் திருப்பி ஏறும். அதனால மார்க்கெட்டில் இவங்க மேலே தான் கொண்டு போய் பார்ப்பாங்க, இல்லை சைட்வேஸ் தான் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் சைட்வேஸ் தான் பண்ணுவாங்க. இது நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி அன்னைக்கு தேர்ஸ்டே நடந்ததும் அதே தான். நீங்கள் எடுத்து வேணால் பாருங்கள். ஐவி நான் அன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கூட சொல்லியிருந்தேன். கால் சைடில் கம்மியாக இருக்குது, புட் சைடில் ஒரு இம்பாக்ட் இருக்கும், ஸ்லோவாக இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் இதுவும். இப்போ இவங்க இறங்கணும்னா இதை ஸ்லோவாக இறக்குவாங்க, ப்ரீமியத்தை ஸ்லோவாக கரைச்சிப்பாங்க. ஆனால் சைடு வேஸ்லேயும் ஒன் சைடு மூமெண்ட்டை கொடுத்தா இவங்க ப்ரீமியத்தை ஈஸியாக கரைச்சிடுவாங்க. அப்போ என்ன நடக்கும்னு சொல்லி நீங்கள் கவனிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேட்டா போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் ஓப்பன் முக்கியம். ஏன் சொல்றேன்னு பாருங்க. இது லாஸ்ட் வீக்கோட ட்ரேடிங் டேஸ். ஓப்பன் என்ன? 24,823.
சரி, இந்த வீக்கோட ஹை என்ன? 25,433. இந்த வீக்கோட லோ எவ்வளோ? 24,753. ஓகே. அன்னைக்கு தேர்ஸ்டே க்ளோஸ் எவ்வளோ? 25,388. அதுக்கு முதல் நாள் புதன்கிழமை க்ளோஸ் எவ்வளோ? 24,918. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 24,918. அப்போ மார்க்கெட் அன்னைக்கு ஓப்பன் ஆனது 25,059. லோ வந்து எவ்வளோ வந்திருக்கு? 24,941. கிட்டத்தட்ட இதுக்கும் ஒரு 20 பாயிண்ட் அப்படி வச்சுக்கலாமா? 20 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டு. அந்த 20 பாயிண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் எங்க போச்சு? 433 போச்சு. ஏன் அப்படின்னா அந்த புட் சைடில் ப்ரீமியம் அதிகமாக இருந்ததுனால அந்த ப்ரீமியத்தை அவங்க கரைக்கணும், அவங்க ப்ரீமியத்தை ஜீரோ பண்ணுங்கிறதுக்காக தான் அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டியான கால் சைடில் ப்ரீமியத்தை கொடுத்து மார்க்கெட்டை நல்ல மொமெண்டம் கொடுத்தாங்க. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம இதை பார்க்கணும். இப்போ வீக்லி ஹை எவ்வளோ? வீக்லி ஹை அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வீக்லி ரோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே கால் செல்லர் அதிகமாக இருப்பாங்க, இங்கே புட் செல்லர் பயப்படக்கூடியதும், இங்கே கால் செல்லர் பயப்படக்கூடியதும். இது நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே இருக்கோம். ஐவி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐவி ஏன் இம்பார்ட்டன்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே பில்ட் பண்ணலாம். இதுக்கு முக்கியமான தேவை எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அதே மாதிரி அன்னைக்கு பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு பாருங்க ஓப்பன் எவ்வளோ? 25,430. ஹை எவ்வளோ? சேம் 25,430. லோ எவ்வளோ? 25, 100, 140 புள்ளிகள் தான் கீழே போயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் கீழேயே போகலை. அப்படிங்கிறப்ப புட் சைடில் இம்பாக்ட் இருக்கு, ஆனால் மார்க்கெட் கீழே போகல. அப்போ என்ன நடக்கும்? சைடு வேஸ் தான் ஆகணும். நம்ம அங்கேயே ஜட்ஜ் பண்ணிடலாம். இல்லை சைடு வேஸ் ஆகணும், ஒன்று வெட்டிகள் போகணும். வெட்டிகளும் போகல அப்படின்னா சைடு வேஸ். ஏன்னா ஓப்பனையே அவங்க கிராஸ் பண்ணலையே. ஓப்பனை தாண்டாத வரைக்கும் எப்படி அடுத்த ரேஞ்சுக்கு அவங்க போக முடியாதுல்ல. இது நம்ம நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆப்ஷன் பையர் நம்மளுக்கு தேவை ஒரு வெர்டிகல் மூமெண்டம் இருந்தால் மட்டும்தான் நாம் அதில் ஜெயிக்க முடியும். சைடு வேஸுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக லாஸ் தான் பண்ணுவோம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன். ஐவி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் ஐவி இம்பேலன்ஸ் இருந்தால் என்ன நடக்கும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்போ நீங்களே பிரமிச்சு போயிடுவீங்க. இதை நல்லா நோட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து கமெண்ட்டில் தருவீங்க. வீடியோ ஃபுல்லாக வியூஸ் போகுது, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நானும் ஒவ்வொரு வீடியோன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். தயவுசெய்து கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்ஸ்லேயும் தெரிவிங்க. இதை நோட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்னிங் நம்ம லெவல்ஸோடு அப்டேட் பண்ணுறேன். பாய்.